கல்லை கட்டி ரிப்பனில் தொங்க விட்டுருக்காங்க. ஒன்றும் புரியல, பார்த்துட்டு போயிட்டார். அப்புறம் விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இவர் போயிட்டார். இவர் வகுப்புக்கு போன உடனே இவருடைய பிரின்ஸிபல்கிட்ட இருந்து அந்த பியூன் ஓடி வந்து உங்களை பிரின்ஸிபல் கூப்பிடுறாரு அப்படின்னு பயந்து, நம்ம ஒன்றும் தப்பு செய்யலையே. வழக்கமாக வந்து சனிக்கிழமைகளில் மதியானம் சினிமாக்கு இவருடைய நண்பரும் போயிடுவாங்களாமா. ஐயோ அதை யாரும் பார்த்துருப்பாங்களோ இன்னும், ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் தப்பு செய்யலேன்னு பயந்துட்டே போகிறாரு. இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அது என்ன அந்த மரத்தில் வந்து ரிப்பனில் கல் கட்டி தொங்க விட்டுருக்காங்க, என்ன விஷயம் சொல்லுன்னு. சார் ஒன்றும் இல்லைன்னு. சொல்லு, உனக்கு தெரியாமல் இருக்காது, ஸ்டூடெண்ட்டு தான், நான் சொல்லு அப்படின்னு இருக்காரு. ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து சமீபத்தில் புதிய பறவைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு மரம் வந்தது. அதில் வந்து காதலிக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி கல்லை கட்டி தொங்க விட்டால் நிறைவேறுங்கிற மாதிரி அப்படி ஒரு கான்செப்டில் அது வந்துச்சு. அதனால நம்ம பசங்கள்லாம் அந்த மாணவிகள் விடுதிக்கு முன்னாடி இருந்த மரத்தில் வந்து கல்லை கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு